வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஒரு ப்ராக்டிக்கல் டெமோ. டூயல் பவர் சப்ளை 24-0-24 இருக்கலாம், 30-30 இருக்கலாம், 42-0-42 இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் 8 ஆம்பியர் 10 ஆம்பியர் இந்த மாதிரி ஒரு போர்டு வருதுன்னு வச்சுங்களேன். பொதுவாக ஒரு ஹை பவர் ஆம்பிளிஃபையர் 100 வாட்ஸ்லேருந்து 200 வாட்ஸ் வரக்கூடிய அளவுக்கு நம்ம டிசைன் பண்ணும்பொழுது STK 4231 இல்லையா 4 மாஸ்பெட் இல்லையா டிரான்சிஸ்டர் பேர் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு 5200-1943 பேர் இந்த மாதிரிலாம் 4 அல்லது 8 யூஸ் பண்ணும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்? அப்போ கொஞ்சம் டிரான்ஸ்ஃபார்மருடைய பவர் கூட்டணும், ஆம்பியரும் கூட்டணும், வோல்ட்டும் கூட்டணும். அப்போ தான் நல்ல குவாலிட்டி சப்பில் 12 இன்ச் சப்பு ட்ரைவ் ஆகும், அதர் சேனல்ஸு பக்காவாக ட்ரைவ் ஆகணும். அப்படின்னா நம்ம பவர் பேக் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பவர் சப்ளை பற்றி ஆம்பிளிஃபையர் அசம்பிளிங் பற்றி தான் கிளாஸ் வந்துக்கிட்டே இருக்குது, ஓகேங்களா. இடையில ஒரு மினி ஆம்பிளிஃபையர் ஒரு அரௌண்ட் 200 ருபீஸில் யூ கேன் ஏபிள் டு ஈஸிலி மேக் அப்படின்னு சொல்லி ஒரு பென்ட்ரைவ் யூனிட் ஒன்று காமிச்சிருக்கேன். நியூ கமர்ஸ் யாராவது அந்த வீடியோ பாருங்கள். லாஸ்ட் கிளாஸில் ஒரு தியரிட்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் சேம் சர்க்யூட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இதில் ஏசி இன்புட் மெயின்ஸ் 230 வோல்ட்டு ஒரு ஏசி பீஸ் வழியாக ஆன் ஆஃப் சுவிட்ச் டபுள் போல் டபுள் த்ரோ சுவிட்ச் வழியாக பிரைமரிக்கு போகும். பிரைமரிலேருந்து செகண்டரிக்கு வோல்ட் வரும். அதனுடைய ஆம்பியரை பொறுத்து இது டெலிவரி பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். சப்போஸ் 8 ஆம்பியர் 10 ஆம்பியர் இந்த மாதிரிலாம் வரும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்? இந்த மெட்டல் ரெக்டிஃபையரை யூஸ் பண்ணணும். அதனால் மெட்டல் ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணணும். மெட்டலில் டிஃப்ரெண்ட் இருக்குது. அது உங்களுக்கு 35 ஆம்பியரா 25 ஆம்பியரா 15 ஆம்பியரா அப்படின்லாம் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி மெட்டல் ரெக்டிஃபையர் ஆட் பண்ணிக்கலாம். மெட்டல் ரெக்டிஃபையரில் 4 டெர்மினல் இருக்கும். 2 டெர்மினல் ஏசி இன்புட்டு, 2 டெர்மினல் டிசி அவுட்புட், 1 ப்ளஸ் அவுட்புட் 1 மைனஸ் அவுட்புட். டூயல் பவர் சப்ளை. இந்த இடத்துல கெப்பாசிட்டர் 10,000 MFT 63 வோல்ட் இன்ட்டு 2 நம்பர்ஸ் 2 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். 2 கெப்பாசிட்டி சேர இடத்துலேருந்து ஒரு கிரவுண்ட் பாயிண்ட், இந்த கிரவுண்ட் பாயிண்ட்டும் இந்த கிரவுண்ட் பாயிண்ட்லாம் ஒன்று, ஓகேவா. அவுட்புட்டில் இங்கே 30 வோல்ட் அண்ட் ப்ளஸ் எபோவ், இங்கே 30 வோல்ட் மைனஸ் அண்ட் எபோவ். டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்து இந்த வோல்ட் வெளியே வரும். அதிலே ஒரு 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 ஆக்சிலரி வைண்டிங் இருக்கும். 12-0-12 1 ஆம்பியர் அல்லது 2 ஆம்பியர் இருக்கும். இதில் சென்டர் பாயிண்ட் எக்ஸிஸில் கிரவுண்டு, இந்த கிரவுண்டு ஒன்று பண்ணியிருப்போம், டிசியில் பண்ணணும், ஓகேவா. சில நேரத்தில் ஹம் வருது ஆம்ப்னா இந்த மாதிரி கிரவுண்ட் பண்ணால் சரியாக போயிடும். 2 டயோடு 1 ஆம்ப் டயோடு கொடுத்துருக்கு, IN 4007, 2 கேத்தோட் சரடை பாசிட்டிவ், 2 ஏனோட சரடை நெகட்டிவ் தான் கிரவுண்ட் பாயிண்டில் வந்துடுது. இந்த இடத்துல ஒரு ஃபில்டர் கெப்பாசிட்டர், இந்த இடத்துல 2200 MFT 25 வோல்ட் அல்லது 30 வோல்ட் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வழியாக 12 வோல்ட் அவுட்புட் வரும். இந்த 12 வோல்ட் அவுட்புட் 5 வோல்ட் வேணால் நம்ம ரெகுலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், இண்டிகேட்டருக்கு எடுத்துக்கலாம், ஃபேனுக்கு எடுத்துக்கலாம். இப்படி டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் இனி வரக்கூடிய கிளாஸஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். அதில் ஒவ்வொரு ரிமோட் ஆம்ப் இது மாதிரி சம்திங் வரும். ரொம்ப மெல்ல உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். இது ஒரு பவர் சப்ளை. இந்த பவர் சப்ளை மேக் பண்ணுறதுக்கு ஒரு மார்க்கெட்டில் ஒரு PCB இருக்குது, பிரிண்டட் சர்க்யூட் போர்டு. அந்த சர்க்யூட் போர்டில் பார்த்தீங்கன்னா அந்த மெட்டல் ரெக்டிஃபையர் 1, 2 1 ஆம்ப் டயோடு, இது ஒரு கெப்பாசிட்டர், இந்த 2 கெப்பாசிட்டர், வெறும் 5 காம்பனன்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதுக்காக தான் ஸ்பெஷலாக சொல்லிட்டுருக்கேன். இப்போ பழைய போர்டு மாதிரிலாம் இப்போ இந்த போர்டில் எடுத்துட்டிங்கன்னா எப்படி இருக்கும்? 4 6 ஆம்ப் சைடு 1 ஆம்ப் டயோடு 4, 2 கெப்பாசிட்டர், ஒரு ரெகுலேட்டர் ஐசி, ஒரு இண்டிகேட்டர், 2 கெப்பாசிட்டர் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மினிமைஸ் ஆகிரும், கம்ப்ளீட்டாக இருக்கும். இந்த பவர் சப்ளை இந்த போர்டு நம்ம எல்லா இடத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 12-0-12க்கு யூஸ் பண்ணிக்கலாம், டூயல் பவர் சப்ளைக்கும் 25-0க்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு மாடலுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ ப்ராக்டிக்கல் நான் சால்டர் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லி தான் உங்களுக்கு அடுத்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம வோல்ட் அளந்து பார்க்கலாம், ஓகேவா. இப்போ ப்ராக்டிக்கல் இதுதான் நம்ம அசம்பிள் பண்ணியிருக்கிறது. இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இங்கே இருக்கட்டும், ஓகே. இந்த இடத்துல 10,000 MFT 63 வோல்ட் கெப்பாசிட்டர் 2 கொடுத்துருக்கேன். 2200 1 ஆம்ப் டயோடு 2 மெட்டல் ரெக்டிஃபையர். கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணால் தெரியும்னு நினைக்கிறேன். எஸ், அவ்வளோதான். இவ்வளோ தான் காமன்ஸ், ரொம்ப சிம்பிள். பட் டூயல் பவர் சப்ளை நான் பண்ணல. இந்த PCB மார்க்கெட்டில் அசம்பிள் பண்ணி என்ன ப்ராப்ளம்னா இந்த PCBயில் நிறைய இடத்துல ஹோல்ஸ் கொடுக்கல, அதாவது வெல்ஷனல் ஒயரிங் கொடுக்கறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் செகண்டில் வர 12-0-12க்கு மட்டும்தான் ஹோல்ஸ் இருக்குல்ல ஒழிய, அதே ஒரு 30-0-30 இதுக்கெல்லாம் ப்ரொவிஷன் கொடுக்கல. நான் டைரெக்டாக பண்ணியிருக்கேன், சால்டர் பண்ணியிருக்கேன், ஓகேவா. ஸோ இதில் அவுட்புட் ஒயர் எடுத்திருக்கேன். இதில் டூயல் பவர் சப்ளை. இது இது மைனஸ், இது காமன் கிரவுண்டு, இது ப்ளஸ். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு LT வைண்டிங் இருக்குது. அந்த LT வைண்டிங்கில் பாருங்கள், இதான் LT வைண்டிங். இது ஒரு லோடு மட்டும் கொடுத்துருக்கேன். இதில் இந்த 2 பல்ப் இருக்குது. ஒரு அவுட்புட்டில் வரக்கூடிய அவுட்புட்டில் பாசிட்டிவ் லைனில் 2 பல்ப் சீரீஸில் கொடுத்துருக்கேன், நெகட்டிவ் லைனில் 2 பல்ப் சீரீஸில் கொடுத்துருக்கேன். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா உங்களுக்கு ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் நடத்திட்டுருக்கோம்.
அதில் நிறைய வேரியஸ் எலக்ட்ரானிக் கோர்சஸ் இருக்குது. குறிப்பாக செல்ஃபோன் ட்ரைனிங் இருக்குது, எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங் இருக்குது, சிஆர்டி டிவி ட்ரைனிங் இருக்குது, யூபிஎஸ், இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட் ஒரு பேக்கேஜ் ஒரு கிளாஸஸ் இருக்குது, ஆல் எஸ்எம்பிஎஸ் ஒரு கிளாஸஸ் இருக்குது, இண்டக்ஷன் ஸ்டவ் பற்றி கிளாஸஸ் இருக்குது, ஒரு 5.1 ஹோம் தேட்டர் எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி டீட்டெயில்ஸ் இருக்குது. ஆம்பிளிஃபையர் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பிடிச்சமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட்டு. அதை பற்றி தான் இப்போ கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு எந்த மாதிரி எலக்ட்ரானிக்கில் எந்த மாதிரி கிரிட்டிக்கலான சூழ்நிலை வந்தால் கூட நீங்கள் நல்லா குவாலிட்டியாக சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். தொடர்ந்து ஒரு வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருமே ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக மாற முடியும். இதுக்கு படிப்பு தேவையில்லை, வயசு வித்தியாசம் இல்லை, ஆண் பெண் இருபாலரும் பயிற்சியில் நீங்கள் ஈடுபட முடியும். ஓகேங்களா? எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் நோக்க இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக வருவீங்க அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகே, அதனால் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக யூஸ்ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்கோம், ஒரு டூயல் பவர் சப்ளை, 2 அவுட்புட் வந்திருக்கேன். 2 அவுட்புட்டில் ஒரு அவுட்புட்டில் 2 பல்பு சீரீஸாக கொடுத்துருக்கேன். ஒரு லோடுக்காக, லோடு இல்லைன்னா கொஞ்சம் வோல்ட் அதிகமாக வரும், ஒரு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு லோடு கொடுத்துருக்கேன். அதே மாதிரியே பாசிட்டிவ் லைன்லேயும் சரி நெகட்டிவ் லைன்லேயும் சரி 2 பல்ப் சீரீஸில் கொடுத்துருக்கேன், லோடு கொடுத்துருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி அசம்பிள் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்காக ஒரு செகண்டரி வைண்டிங் இருக்கு இல்லையா, எல்டி வைண்டிங்கில் மட்டும் ஒரு பல்ப் ஒரு லோடு கொடுத்துருக்கேன், 12 லோடு கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும், இது ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச், இது புஷ்புல் சுவிட்சு, டபுள் போல் டபுள் ஜீரோ சுவிட்ச். இந்த இடத்துல ஒரு ஃபியூஸ் இருக்குது, ஃபியூஸ் வழியாக பிரைமரிக்கு வருது, பிரைமரி செகண்டில் அவுட்புட் வருது. இதில் ப்ளூ க்ரீன் ப்ளூ இது வந்து ஹெச்டி வைண்டிங் 24 வோல்ட், 30 வோல்ட், 32 வோல்ட் இது வரலாம். இதில் வந்து பிளாக் அண்ட் எல்லோ இது வந்து 12-0-12 இதான் செகண்டரி. நாம் இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம், வோல்ட் எப்படி வருதுன்னு பார்க்குறோம். ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ லோடு டிஃப்ரெண்ட்டாக எரியுது இல்லையா? அதாவது இந்த 2 பல்ப் இருக்குது இல்லையா, இந்த 2 பல்ப்பும் இது ஒரு பாசிட்டிவ் ட்ராக், இது நெகட்டிவ் ட்ராக் 2 பல்ப்பு, இது ஒரு இண்டிவிஜுவல் எல்டி வேண்டிங் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம மல்டிமீட்டரில் வோல்ட் வந்து பார்க்கலாம். ஓகேவா? மல்டிமீட்டர் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி வேணுமே. ஓகே, ஓகே பார்க்கலாம். இப்போ நான் மல்டிமீட்டரில் 50 வோல்ட் டிசி ரேஞ்சை செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போது எல்டி வைண்டிங்கில் வோல்ட் எழுக்கிறேன். 50 வோல்ட் டிசி ரேஞ்சில் செலக்ட் பண்ணி அந்த முள் கடைசி வரைக்கும் வந்தால் 50 வோல்ட்டு. இந்த இடத்துல வந்து 10, 20, 30, 40, 12 வோல்ட் வரணும். 12 வோல்ட் வருதான்னு இப்போ பார்க்கலாம். பல்போட மீட்டரை பாருங்கள். ஓகே, இப்போ 12 வோல்ட் வருது, மீட்டரில் 12 வோல்ட் வருது. இல்லைன்னா பெட்டர். ஓகே, டிஜிட்டல் மீட்டர் பார்த்துக்கலாம், கொஞ்சம் விஷுவலாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போ செக் பண்ணலாம். $200 வோல்ட் ரேஞ்சில் வச்சுருக்கேன். நியர்லி 10.5 வோல்ட் வருது. 12 வோல்ட்டில் லோடு கொடுத்துருக்கனால அதில் எவ்வளோ வருது, 10.5 வோல்ட் வருது. சரி, அனதர் ரோடில் வோல்ட் எழுக்கலாம். 200 வோல்ட்டு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பாருங்கள், இந்த பாயிண்ட்டு ப்ளஸ் வோல்ட்டு, இந்த இடத்துல காமன் கிரவுண்ட் வோல்ட் எழுக்கிறேன். எவ்வளோ வோல்ட் வருது, நியர்லி 28.2 வோல்ட் வருது. ஓகேவா? அதே மாதிரி என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், இன்னொரு அவுட்புட் இருக்குது, அதில் எவ்வளோ வோல்ட் வருதுன்னு செக் பண்ணுறேன். அதுலேயும் 28.2 வோல்ட் உங்களுக்கு விசிபிளாக தெரியணுன்னா இப்போ எவ்வளோ வருது, 28.12 வோல்ட் காமிக்குது ஒரு லோடில். இன்னொரு லோடில் எவ்வளோ காமிக்குது, இதுலேயும் 28.2 வோல்ட் காமிக்குது. எக்ஸஸ் வித் லோட்லேயே காமிக்குது. வித் லோட்லாம் இன்னும் அதிகமான வோல்ட் வரும். ஸோ வோல்ட் நல்ல ஈவனாக டிவைட் ஆகிருக்கு. 2 பக்கமும் டூயல் பவர் சப்ளை வோல்ட் வருது. இது எங்கே டூயல் பவர் சப்ளை வரக்கூடிய எல்லா இடத்துலையும் நம்ம என்ன பண்ண முடியும், இதை நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும்.
ஓகேவா? நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.